ராம் யோகாலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆசனாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிறை ஆசனா, அதாவது அர்த்த பிறை ஆசனா. அர்த்த அப்படின்னா பாதி நிலைங்க, பிறை அப்படின்னா பிறை நிலா போல அமைப்பு. இதனுடைய பயன்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடலையும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்க உதவி பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா தைராய்டுங்க, நுரையீரலுங்க, முதுகுத்தண்டு, அடிவயிறு, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் வந்து இந்த ஆசனாஸ் கொடுக்குங்க. நீங்கள் டெய்லியும் ஒரு 5லேருந்து ஒரு 10 கவுண்டிங் நீங்கள் பண்ணலாம். படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வளையக்கூடிய தன்மையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. எடுத்ததையும் நீங்கள் ஒரே டயத்தில் நீங்கள் பின்னாடி வளைய வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் பின்பக்கம் பண்ணுறேனுங்க. இங்கே பாருங்கள், லெக் வந்து 2 ஸ்டெப்ஸ் லெக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். நேராக நின்றுக்கோணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய வலது கை, அதாவது நீங்கள் மேலே போகிறப்போ மேலே நல்லா அந்த விரல்கள் தான் உங்களுக்கு பார்வை இருக்கணுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு, ஏன்னா எதுக்காக விரலை பார்க்கணும் அப்படின்னா சைடில் போகாமல் இருக்கும் உடம்பு, நேராக பின்னோக்கி போகிறதுக்கு தான் உங்களுடைய கை விரல்களை நம்ம பார்க்க சொல்கிறதுங்க. இங்கே பாருங்கள் 10 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரைட், ரிலாக்ஸுங்க, ப்ரீத்திங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த விரல்களை பார்த்துட்டே பின்னோக்கி போகிறப்போ உங்களுடைய கவனங்கள் வந்து சிதறாமல் இருக்கும். நல்ல பின்னோக்கி வளையும் தன்மையை வந்து கொடுக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போக முடியாது, அதனால் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு போங்க. இப்போ நான் ரைட்டில் பண்ணேன், அதே மாதிரி ரைட்டில் ஒரு 5 கவுண்டிங், லெஃப்ட்டில் ஒரு 5 கவுண்டிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த முதுகுத்தண்டு நன்றாக வளையும் தன்மையை கொடுக்கும். சுறுசுறுப்பாக நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க இந்த ஆசனா வந்து உதவி பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.